பசங்களா வாங்க, நம்ம என்னோட ஃப்ரெண்டு ஸ்வாதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி அக்கா, வாங்க எல்லாரும் போகலாம். அதுக்கு தான் நான் ஆல்ரெடி எல்லா காரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாரும் போய் சீக்கிரம் உட்காருங்க. சரி சரி வாங்க பசங்களா, போகலாம். அக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம், இங்கே பின்னாடியே வாங்க, எங்களுக்கு ஸ்வாதி அக்கா வீட்டு தெரியும். சரி சரி நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். ஸ்ரீநிதி வா போகலாம். அக்கா வாங்க போகலாம். ஷோ எதுக்கு காக்கியில் விழுந்தீங்க, சீக்கிரம் போங்க. வா 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 போகலாம். நான் இப்போ அக்கா நாங்கள் இப்போ போகிறோம். சரி பாலு சுமதி, சரி இப்போ நம்ம போகலாம். சரி இப்போ நம்ம போக வேண்டியதுதான். சரி இப்போ நம்ம போகலாம். பசங்களா இதுதான் ஸ்வாதியோட வீடு. நிஷா எப்படி இருக்க? அம்மா ஐஷு, நான் நல்லா இருக்கேன் அம்மா ஐஷு. சரி சரி, நான் உனக்கு சில்லி மசால் சில்லி வாங்கி வச்சிருக்கேன், வா சாப்பிடு. ஐயோ ஐஷுமா, எனக்கெல்லாம் வேண்டாம். அதான பசங்களா வந்திருக்காங்க, எல்லாருமே சில்லி சாப்பிடுங்க. இல்லை வேண்டாக்கா. சரி சரி அக்கா, இவ்வளோ சொல்கிறதுனால சாப்பிட்றோம். சரி நான் வந்து சில்லியை சூடு பண்ணி தரேன், நீ போய் தியா கிட்ட பேசிட்டு வா. சரி ஐஷுமா, நான் போய் பேசிடுறேன். தியா, பசங்களை வாங்க. அக்கா நீங்கள் பேசிட்டு வாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். சரி சரி. அக்கா எங்களுக்கு போர் அடிக்குதுக்கா, நாங்கள்லாம் வீட்டுக்கு போகிறோம்மா. சரி சரி, உங்களுக்கு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். சரி அக்கா. ஹே தியா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நான் நல்லா தான் இருக்கேன் நிஷா. சரி சரி, உன்னோட வீடு என்ன இவ்வளோ பெருசாக மாறிடுச்சு, முன்ன குட்டியாக இருந்துச்சு. நிஷா, குழந்தைங்க வந்துட்டாங்களே, அதுதான் கொஞ்சம் பத்தலை ஆகிடும், அதனால தான் கொஞ்சம் வீடு பெருசாக கட்டிட்டோமா. அதனாலயா தியா? ஆமாங்கா. சரி சரி, நான் உங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பார்த்துட்டு வா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க நிஷா? நான் நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி அப்பா, நான் போய் தியா கூட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போய் பேசிட்டு வா. சரிங்கப்பா. தியா, உங்களோட புது வீடை எனக்கு சுற்றி காமிக்கிறியாப்பா? கண்டிப்பாப்பா. சரி சரி, ஃபஸ்ட்டு இடம் எங்கே இருக்கு? இதான் ரூம். இதான் உன்னோட ரூமா? இங்கே தான் என் தம்பியும் பத்துப்பான். உன்னோட ரூம் அழகாக இருக்கீங்களா? வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்கீங்களா? அழகாக இருக்குது. பிரெட் டோஸ்டர்லாம் வச்சுருக்கீங்க, தவா எல்லாமே இருக்குது, பெட்டு எல்லாமே இருக்குது. சரி சரி, இது என்னது? இது வந்து கிச்சன். ஐஷு அம்மா கிச்சனில் சில்லி செஞ்சிட்ருக்காங்க. இது என்னது? விளக்கு இவ்வளோ பாத்திரம் போட்டு வச்சுருக்கிறீங்க. இது என்னது? ஐஸ்கிரீம் மேக்கரா? ஆமாம். ஐஸ்கிரீம் மேக்கரா? இங்கே பாரு, ஐஸ்கிரீம்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஏன் இதெல்லாம் கொட்டுறீங்கப்பா? நான்லாம் கொட்டலையே, அதுவே ஆல்ரெடி கொட்டி தான் இருந்துச்சு, நான் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சரி தேங்க்யூ. பரவாயில்ல. இதெல்லாம் தம்பி கொடுக்குற சாப்பாடா? ஆமாம், தம்பிக்கு தான் இது. சரி சரிப்பா. என்னது இது? இந்த ரூம் ரொம்பவே இருட்டாக இருக்கு. லைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடி. லைட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணலையா? ஆனால் அப்படியே தெரியுது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீரோ இருக்குது, அப்புறம் இது என்னது? சூட் கேஸ் இருக்குது, கண்ணாடி, அப்புறம் மொபைலு. என்னடி கண்ணுக்கே தெரியலடி. எல்லாம் ஒரு டேபிள் இருக்கும்,
அதெல்லாம் பார்ப்பாங்க பெருசான வாட்டி. அவங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் படிக்கிறதுக்காக. ஓ அதுவும் உன்னோட ரூமா? ஆஹா, அது பாப்பாங்களுக்காக படிக்கிறதுக்கு. அவங்க பெருசாகி ஸ்கூல் போகக்குள்ள அவங்களுக்கும் ஒரு ரூம் வேணும்னு சொல்லி நான் அதெல்லாம் வச்சுருக்கேன் வாங்கி முன்னாடியே. அவங்க பெருசாகி இந்த ரூமை இடித்து திருப்பி கட்டுவீங்க. எதுக்கோ ஒரு சாக்கில் அந்த ரூம் நீயே யூஸ் பண்ணிக்கோ, சரியா? சரி. இதான் கிச்சனு. ஹால் என்னப்பா டிவி, இது என்னது ட்ரெஸ்ஸிங் டேபிள், பைக்கில் வச்சுருக்கீங்க? ஆமாம், அதுன்னு சொல்லி வச்சாங்க. பைக் வந்து தம்பிக்கு விளையாட்டு காட்ட. அந்த பைக்கு தம்பிக்கு விளையாட்டு காட்டுப்பான். ஓ அழகா இருக்கு. இங்க பாரு துர்கை அம்மன்லாம் இருக்கிறாங்க. துர்கை அம்மன். உங்க வீட்ல ஒழுங்கா லைட் ஃபெசிலிட்டியே இல்லப்பா. கொஞ்சோண்டா சம்பளம் வேற வருது, என்னன்னு தெரியல. இருக்குன்னா கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ பாஸ்க்கு நிறைய வேலை இருந்துச்சு போல, அதான் இன்னைக்கு சம்பளம் கொடுக்கல போல. ஓ அதனால தான் நீங்கள் லைட்டு வைக்கலையா? இருந்தாலும் லைட்டு ரொம்ப முக்கியம்ப்பா. அட்லீஸ்ட் சின்ன லைட்டாச்சும் வச்சுக்கோங்க, அப்போ தான் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வச்சுக்கிறோம். இங்கே பாரு, சூப்பரான எல்இடி டிவிலாம் வாங்கியிருக்கீங்க, சேர்லாம் இருக்குது, சூப்பர்ப்பா. ஆமாம், என்னன்னு தெரியல. அன்னைக்கு அப்போலாம் வேணும் நல்ல சம்பளம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா காணும். ஒரு பாஸ்க்கு நிறைய வேலை வந்துருக்கும் போல, அதுதான் தரல போல. இன்னைக்கு வேற தரேன்னு சொன்னாங்க. ஓ சரி சரிப்பா. இங்க என்னமோ சத்தம் கேக்குது. உங்க பாட்டியா இருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாட்டி தான் ரொம்ப சத்தம் போடுறாங்க. அம்மா, ஐயோ பாட்டி, பாட்டி, அம்மா இங்க பாருங்க, பாட்டி இரும்புறாங்க. அச்சச்சோ